தாவேக்கா பிரச்சாரத்தில் இன்னைக்கு கரூரில் ஒரு சோகமயமான சம்பவம் நடந்திருக்கு கைஸ். கரூரில் இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அப்போ கூட்ட நெரிசலில் சிக்கி 6 குழந்தைகள், 16 பெண்கள், 9 ஆண்கள் உட்பட 31 பேர் சிக்கி உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு இப்போ தகவல் வெளியாகிருக்கு. இந்த உயிரிழப்பு சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கு. இப்போ இந்த நிலைமையில தான் விஜய் சொல்ல சொல்ல தாவேக்கா தொண்டர்கள் கேட்காததே இந்த பலிக்கு காரணம் அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஆனாலும் இன்னும் சில பேரோ இதற்கு கண்டிப்பாக விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு தாறுமாறா அவர் மேலேயும் குற்றச்சாட்டுகளை எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே காயமடைஞ்சவங்க மட்டுமே மருத்துவமனையில் ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க. இதனால் உயிர் பலி இன்னுமே கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போவே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நிறைய பயம் நிலவுது. இன்னும் பார்த்தீங்கன்னா பலி எண்ணிக்கை அதிகமாகிடுமோ அப்படின்னு. இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டிருக்கு. இப்போ அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்க, அது போக காயமடைஞ்சவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே மருத்துவமனையில் கண்ணீர் மல்க குவிஞ்சிருக்காங்க. ஆனால் விஜய் தரப்பிலிருந்து பிரச்சாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் சந்திப்பின் போது இந்த மாதிரியான நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், விஜயுடைய சுற்றுப்பயணத்தை நீங்கள் பார்க்கணும், சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு நிறைய விதமான ரூல்ஸை அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. லைக் எந்த மாதிரினா அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும், பொதுமக்களுக்கும், வாகன ஓட்டிகளுக்கும், பள்ளி மாணவர்களுக்கும், பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும், முதியவர்களுக்கு, அது போக நோயாளிகளுக்கு எந்த விதமான போக்குவரத்து இடையூறுமே ஏற்படக்கூடாது, அந்த வகையில் கலந்துக்கோங்க அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜயுடைய தொண்டர்கள் இதை பின்பற்றல அப்படின்னு சொல்லப்படுது. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகளோட பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம்னு விஜய் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஆனால் அதை கேட்காம வந்ததால தான் இந்த உயிர் பலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பலியானவங்களில் 6 குழந்தைகள் இருக்காங்க, 16 பெண்கள் இருக்காங்க. ஸோ கொஞ்சமாவது விஜயுடைய பேச்சையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கேட்டிருந்தா ஓரளவுக்கு உயிர் பலி குறைஞ்சிருக்கலாம்னு ஒரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது விஜயுடைய கவனக்குறைவு தான், அவர் முன்னாடியே கொஞ்சம் சில பல ஏற்பாடுகளை பண்ணியிருக்கலாம், இந்த அளவுக்கு கூட்டம் கூடிய ஒரு இடத்தை அவர் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படி இப்படின்னு நிறையா பார்த்தீங்கன்னா விஜய் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எழுந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்காம மறுத்து அப்படியே திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் மருத்துவமனையில் பலியானவங்க, அது போக அங்கே காயமடைஞ்சு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்க அத்தனை பேரையும் பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான திமுக அமைச்சர்கள் போயிட்டுருக்காங்க. அது போக அதிமுகலேருந்தும் சில பல பிரமுகர்கள் போயிட்டுருக்காங்க. பாஜகலேருந்தும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. முக்கியமாக அதாவது பிரதமர் மோடியே பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிட்டாரு இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு. அண்ட் முதலமைச்சருடைய உத்தரவு இப்போ எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக கரூர் மருத்துவமனையில் போய் திண்டுக்கல், திருச்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் அவங்க மக்களை பார்க்கணும், நேரடியாக அவங்களுக்கு போய் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்களாம். ஸோ இப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராகத்தான் எல்லா விதமான சூழ்நிலையும் திரும்பி இருக்கு. ஸோ தலைவர் விஜய் இப்போ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அடுத்து விஜய் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வாரா? சனிக்கிழமை அடுத்து என்ன ஆக போகுது? இப்படி இத்தனை உயிர் பலிக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது.